ஆமாங்க. யாருமே இல்ல இன்னைக்கு கிளாஸ். நான் கலக்கிறதுக்கு தானே ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் ஆகட்டும். கலக்கிறதுக்கு தானே கலக்கிறது இஷ்யூ எஸ். இருக்கா? ஓகே எஸ் கேக்குது. ஓகே. இப்ப லெவல் 3ல இருக்கிற அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பேசிக்கான அக்கவுண்டிங்ல என்னென்ன விஷயங்கள் வருமோ அதுதான் உங்களுக்கு பேசிக் விஷயத்தை தான் உங்களுக்கு லெவல் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப லெவல் 4 லெவல் 5 லெவல் 6 போற நேரம் அதுக்கான அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கான அக்கவுண்டிங் பேப்பர்ஸ் வரும். அப்ப இந்த உங்களோட லெவல் 3க்கு வந்து பேசிக் விஷயம் அடிப்படையா அக்கவுண்டிங்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது சம்பந்தமான விஷயங்களுக்குரிய கேள்விகள் தான் வரும். ஓகே, இப்ப உங்களுக்கு பாருங்க கேட்டேரியாவை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அக்கவுண்டிங் அண்ட் இட் பர்பஸ். அக்கவுண்டிங் வேணும் அண்ட் அக்கவுண்டிங்னா என்ன அப்படின்ற செக்ஷன் 1ல இருக்கு. அண்ட் செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் அண்ட் கன்செப்ட், அதாவது என்ன கருக்கள் அக்கவுண்டிங்ல இருக்கிற என்ன கருக்கள், என்னென்ன என்ன கருக்கள், அந்த என்ன கருக்கள் வந்து எங்க யூஸ் பண்றது, அந்த என்ன கணக்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லுது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த செக்ஷன் 2ல இருக்கும். செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் ஈக்குவேஷன், அதாவது இப்ப அக்கவுண்டிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும், சொத்து சமன் பொறுப்பு, அந்த சொத்து சக பொறுப்பு சக உரிமை அந்த சமன்பாடு வந்து சாரி மூலதனம் சக பொறுப்பு சகம் சொத்து அந்த சமன்பாட்டுல என்னென்ன விஷயங்கள் வரும், அந்த சமன்பாட்டுல அவங்க கொஞ்சம் உங்களுக்கு கணக்குகள் கொடுப்பாங்க. அந்த கணக்குகளுக்குரியது மூலதனம் குறையுமா, சொத்து அதிகரிக்குமா, பொறுப்பு அதிகரிக்குமா, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் பதிகிற விஷயங்கள் தான் வந்து அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல இருக்கும். செக்ஷன் 4 பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கும். அது இல்லாம செக்ஷன் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க புக் கீப்பிங் அண்ட் அக்கவுண்டிங், அது பார்ட் 3 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக்ஷன் 8ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், அது வந்து வங்கி கணக்கில் கூற்று. அது அடுத்தது வந்து அக்கவுண்டிங் எரர்ஸ், சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரையல் பேலன்ஸ், அதாவது தொங்கல் கணக்கு எல்லாம் செய்து ஒரு நிதி கூற்று செய்யறதுக்கு வரும். இப்ப லெவல் 3ல உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் என்ன, அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றது வந்து இப்படிதான். மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க வந்து எல்லாருமே அக்கவுண்டிங் படிச்சுட்டு வரவங்க தான் வருவாங்கன்றது இல்ல. பயோ சயின்ஸ் படிச்சவங்களும் இந்த டிகிரி செய்யறவங்க இருக்காங்க. இன்ஜினியர் படிக்கிறதுக்கு போயிட்டு இந்த டிகிரிக்கு வந்தவங்களும் இருக்காங்க. சோ உங்களுக்கான பேசிக் நாலேஜ் என்னென்ன அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன பேசிக் நாலேஜ் வரணும் என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிதான் இந்த லெவல் 3 சப்ஜெக்ட்ல வச்சிருக்காங்க. ஓகேயா? அப்போ உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்க கேட்டேரியாஸ் வந்து சின்ன சின்ன விஷயம், ஒரு 10 ஏரியாஸ். அதாவது அக்கவுண்டிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இது ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அக்கவுண்டிங் படிக்காதவங்களுக்காக வேண்டி இன்னைக்கு நான் ஃபர்ஸ்டா எப்படி எப்படி செய்யறது, அக்கவுண்டிங்னா என்னது, அது எங்கெங்க யூஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு? சாரி, எப்ப உங்களுக்கு எக்ஸாம்? மீன்ஸ் எங்களுக்கு கம்மிங் 27th இருக்குது. 27 தானே இருக்குது. நாங்க அதுக்கு முன்னுக்கு முடிச்சிடலாம். ஓகேயா? ஓகே. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க, அக்கவுண்டிங் டெஃபினிஷன் ஃபார் த அக்கவுண்டிங்.
ஓகே. ஓகே. 1 மினிட் ஜாயின் ஆகுறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. ஓகே. அப்ப போட்டுக்கொள்ளுங்க. டெஃபினிஷன் ஆஃப் த அக்கவுண்டிங் போட்டு எழுதுங்க அதுக்கு கீழ. அக்கவுண்டிங் இஸ் த accounting is the process of accounting is the process of assembling, recording, classification, summarizing, analyzing, accounting is the processes of assembling, recording, classification, summarizing, analyzing, and interpretation and communication of the financial information to the internal, external users for decision making on an accounting entity. அப்ப accounting சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா assemble பண்றது, recording பண்றது, அதனுடைய படிமுறைகள் அத்தனையும் முதல்ல assembling பண்றது, recording பண்றது, classification பண்றது, summarize பண்றது, அப்புறம் analyze பண்றது, அடுத்தது communication பண்ணி internal, external அகப்புற ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு டிசிஷன் மேக்கப், அதாவது இந்த நிறுவனத்தை இப்ப சொல்லுமே ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அந்த பிசினஸ் வந்து நம்ம கொண்டு போறதா இல்லாட்டி நடுவுலயே அந்த பிசினஸ் நிப்பாட்டுறதா, ப்ராஃபிட் லாஸ் பார்த்து நம்ம அந்த மேற்கொண்டு அந்த கொண்டு போனா எங்களுக்கு சந்தையில நிலைச்சிருக்க முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நம்ம டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஆக்களுக்கும் புற ஆக்களுக்கும் இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னல் ஆக்களுக்கும் அது சம்பந்தமான டிசிஷன் மேக்குகளை செய்யறதுக்கு உதவுற இதுதான் அக்கவுண்டிங் சிஸ்டம். ஓகேயா? அதுக்குள்ள அசம்பிளிங்னு போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க collect the different transaction from the different documents. Assembling சொல்றது என்னது? collect the different transaction from the different documents. எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. invoices, payment vouchers, petty cash vouchers, receipts and bills. அசம்பிளிங் சொல்றது என்னது? டிஃபரன்ஸ் டிரான்சாக்ஷன்களை வந்து டிஃபரண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்றது. எக்ஸாம்பிள் வந்து என்னது? பெட்டி கேஷ் வவுச்சர் அண்ட் இன்வாய்சிங், பேமெண்ட் வவுச்சர் பண்ணது, ரிசிப்ட் பண்ணது, பில்ஸ் பண்ணது, அதுல இருந்து நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்றது. அதுதான் நம்ம என்ன சொல்றது? அசம்பிளிங்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? அதுக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்க அனலைசிங், சாரி ரெக்கார்டிங். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் அதுக்கு கீழே நோட் மாதிரி எழுதி கொள்ளுங்க write them in different books.
ரைட் தேம் இன் டிஃபரண்ட் புக்ஸ். அதாவது நம்ம அசெம்பிள் பண்ண விஷயங்கள், இன்வாய்ஸ்கள், பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் புக்ஸ்கள், அதுகள்ல இருந்து அந்த வவுச்சர்ஸ் எடுத்ததுகளை வந்து நம்ம என்ன செய்யறோம், டிஃபரண்ட் புக்ஸ்களை அது சம்பந்தமான புக்ஸ்கள்ல வந்து நம்ம என்ன செய்யறோம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க. சேல்ஸ் ஜேர்னல், purchase journal, return inwards journal, return outwards journal, cash book ஸ்லாஷ் பண்ணி பேங்க் புக்னு போட்டுக்கணும். கேஷ் புக், பேங்க் புக், பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் பேங்க் புக்ல எழுதுவோம், காசு கொடுத்திருந்தா காசு புக்ல எழுதுவோம். அண்ட் பெட்டி கேஷ் புக் அண்ட் ஜேர்னல், ஜெனரல் ஜேர்னல். ஓகே, அப்ப இது வந்து கணக்கீட்டினுடைய படிமுறைகள். அக்கவுண்ட்ஸ் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு தெரியும், படிமுறைகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, மூணாவது போட்டுக்கொள்ளுங்க கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் ஓகேயா? கிளாசிபிகேஷனுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. Put them under the different categories. Put them under the different categories. அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம அது சொத்தா, பொறுப்பா, இல்லாட்டி மூலதனமா, இல்லாட்டி வருமானமா, இல்ல அது ஒரு செலவான்னு சொல்லி நம்ம பதியறதை தான் நம்ம கிளாசிபிகேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப அது கீழே எழுதி கொள்ளுங்க. assets, capital or equity, liability, income and expenditure. ஓகே, நாலாவது விஷயம் போட்டுக்கொள்ளுங்க சமரைசிங். நாலாவது விஷயம் சமரைசிங். கண்டிப்பா உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கு வரும். கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீடு வந்து யார் யாருக்கு உதவி செய்யுது, அதாவது கணக்கீடுனா என்ன டெபினிஷன், அதன் படிமுறைகள் என்னது, அதுக்கு பிறகு கணக்கீடு வந்து யார் யாருக்கு நன்மை, யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நோட்ஸ் எழுதுறதுக்கு கண்டிப்பா வரும் உங்களுக்கு இதுக்கு கெட்டுக்கு. ஸோ நோட்ஸ்களையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. சமரைசிங்க்கு எழுதி கொள்ளுங்க. மேக் சம்மரைசேஷன் ஆஃப் transaction we record. Make summarization of the transaction we record. Trial balance. Example trial balance. இப்ப நம்ம முதலாவது நம்ம என்ன செய்தோம், receipt book, bill box, invoices அதுகளை நம்ம எடுத்துக்கொள்றோம். அது எந்தெந்த புக்ல பதியணுமோ அந்தந்த புக்ல ரெண்டாவது படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், அதுகளை கிளாசிபிகேஷன் பண்றோம். கிளாசிபிகேஷன் பண்றோம். கிளாசிபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், அது சம்மரைசிங் பண்றோம். ஓகேயா? அதுக்கு அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க அனலைசிங்.
அதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க அனலைசிங். check about the performance of the business. அப்ப நம்ம சமரைஸ் பண்ணி எடுத்த தகவலை அனலைஸ் பண்றோம். இந்த பிசினஸ கொண்டு போக முடியுமா? இது கொண்டு போனா மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருக்குமா? இல்லாட்டி நம்ம லாஸ்ட் சந்திக்க வேண்டி வருமா? இந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங்ல பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அது சமரைஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து தான் நம்ம ஒரு அனலைசிங் மேட்டர் செய்யறோம். சோ அதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க செக் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிசினஸ். போட்டு கீழே போட்டுக்கொள்ளுங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ். லாஸ்டா போட்டுக்கொள்ளுங்க கம்யூனிகேஷன். லாஸ்டா போட்டுக்கொள்ளுங்க கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சொல்றது என்னது? ஷேர் த இன்ஃபர்மேஷன் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதாவது இப்ப நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்க பிசினஸ் இப்ப மேட்டரை வந்து அதாவது இந்த பிசினஸ் கொண்டு போனா எங்களுக்கு அதுக்கூடிய லாபங்கள் வரும். இதுல நீங்க பங்காளர் ஆவணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான பங்கு மூலதனங்கள் கூடும். உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும்ன்ற விஷயத்த நம்ம என்ன செய்வோம்? நம்மட சமரைசிங் ரிப்போர்ட் நல்லா இருந்தா அது கம்யூனிகேஷன் ஷேர் பண்றோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு. எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க ஆனுவல் ரிப்போர்ட். ஆனுவல் ரிப்போர்ட். அப்ப முதலாவது கணக்கீடு என்றால் என்னன்னு கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்க? என்ன எழுதுவீங்க? Accounting is the process of assembling, recording, classification, summarizing, analyzing, and communication of the financial information to the internal and external users to decision making on the accounting entity. ஓகேயா? கணக்கீடு என்றால் என்னன்னு சொல்லி கேட்டா அது விஷயத்தை எழுதிங்க. அது விஷயத்தை எழுதிட்டு கணக்கீட்டினுடைய படிமுறைகள் என்னன்னு எழுதுவீங்க? அசெம்பிளிங், ரெக்கார்டிங், கிளாசிபிகேஷன், சமரைசிங், அனலைசிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேயா? ஓகே. சொன்னது விளங்கிச்சா? எஸ். ரைட். அப்புறம் போட்டுக்கொள்ளுங்க சோர்சஸ் டாக்குமெண்ட். சோர்சஸ் டாக்குமெண்ட். ஒரு சைடு ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. அட்டவணை மாதிரி போட்டு ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. முதலாவது பக்கம் போட்டுக்கொள்ளுங்க டிரான்சாக்ஷன். ரெண்டாவது பக்கம் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இது கேட்பாங்க. ஒரு டிரான்சாக்ஷனை கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து எந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ல நம்ம கொண்டு போய் பதிவோம்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அப்படி கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் அடுத்தடுத்து சொல்ல போறேன். ஒரு பக்கம் டிரான்சாக்ஷன் போட்டுக்கொள்ளுங்க, ஒரு பக்கம் சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் போட்டுக்கொள்ளுங்க குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். சரியா? அதுக்கான சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். அதுக்கான சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ரெண்டாவது போட்டுக்கொள்ளுங்க குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட். விற்பனை செய்தது சோல்ட் ஆன் கிரெடிட். அது நம்ம எங்க கொண்டு போய் பதிவோம்? சேல்ஸ் இன்வாய்ஸ். அதுல சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னது? சேல்ஸ் இன்வாய்ஸ். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க ரிட்டர்ன் இன்வாய்ஸ்.
அதுல சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் கிரெடிட் நோட். அதனுடைய சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் கிரெடிட் நோட். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். அதுக்கான சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் டெபிட் நோட். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அதுக்கான சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் வவுச்சர். அதுக்கான சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ரிசிப்ட் அண்ட் வவுச்சர். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க petty cash payment. petty cash payment. அதுக்கான sources of document petty cash voucher. petty cash voucher. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க opening and closing entries, comma corrections, comma adjustments and others. Opening and closing entries, comma correction, comma adjustment and others. அதுக்கான sources of document journal vouchers. Journal vouchers. கடைசியா போட்டுக்கொள்ளுங்க expenses. bracketல போட்டுக்கொள்ளுங்க water, electricity, etc. கடைசியா expenses. bracketல போட்டுக்கொள்ளுங்க water, electricity, etc. அதுக்கெல்லாம் என்ன sources of documents? bills. bills. உங்களோட இப்ப பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொடுப்பாங்க. டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு இதுல சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு குட் சோல்ட் ஆன் கிரெடிட் சொல்லி கொடுத்துட்டு அதுல சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. என்னது? சேல்ஸ் இன்வாய்சஸ். எக்ஸ்பென்சஸ்க்கான சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. பில்ஸ். அப்ப அதுவே ஒரு 5 மார்க்ஸுக்கு வருவாங்க. ஓகேயா? மிஸ் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொன்னீங்க? பில்ஸ்க்கு தான? எக்ஸ்பென்சஸ். ஓகே, थैंक यू. ஓகே. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க பிரைமரி புக். பிரைமரி புக்ஸ். அவங்க டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு எந்த புக்ஸ்களை பதிவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்த இது ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க பிரைமரி புக்ஸ். பிரைமரி புக்ஸ். அதையும் ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. ஒன்னு டிரான்சாக்ஷன், இன்னொன்னு புக். ஒன்னு டிரான்சாக்ஷன், அடுத்தது புக். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போட்டுக்கொள்ளுங்க goods purchased on credit.
குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட். அது எந்த புக்ல கொண்டு போய் பதிவோம்? பர்ச்சேஸ் ஜர்னல். பர்ச்சேஸ் ஜர்னல். ரெண்டாவது போட்டுக்கொள்ளுங்க, குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட். கடனுக்கு விற்பனை செஞ்சது. அதை கொண்டு போய் எங்க பதிவோம்? சேல்ஸ் ஜர்னல். சேல்ஸ் ஜர்னல். ரிட்டர்ன் இன்வார்ட்ஸ் அல்லது சேல்ஸ் ரிட்டர்ன் ரெண்டும் ஒண்ணு தான். அது எங்க கொண்டு போய் இந்த புக்ல போடுவோம்? ரிட்டர்ன் இன்வார்ட் ஜர்னல். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க, ரிட்டர்ன் அவுட்வர்ட் ஓ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அது பதிகிற புக் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட் ஜர்னல். ஓகே, அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க, கேஷ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ். கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அது பதிவு செய்யற புக் பாத்தீங்கன்னா கேஷ் புக். அண்ட் அடுத்தது பெட்டி கேஷ் பேமெண்ட். பெட்டி கேஷ் பேமெண்ட் அது பதிவு செய்யற புக் பாத்தீங்கன்னா பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக். ஓகே, அப்ப கொஞ்சம் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க, என்னது இந்த டிரான்சாக்ஷனுக்குரிய புக்ஸ் எந்தெந்த புக்ஸ் கொண்டு போய் பதிவாங்கன்ற விஷயங்களை கேட்கலாம். ஓகேயா? அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதுவும் சார்ட் ஒன்று மாதிரியா வரும்? சார்ட் ஒன்று மாதிரி தான் வரும், நான் சொல்றேன். அது கீழே போட்டுக்கொள்ளுங்க, there are many elements of the financial statement. ஓகேயா? அது சார்ட் எழுதுறது முன்னுக்கு பாருங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் சொன்னா என்னென்ன விஷயம்னா, மெயின் கிளாசிபிகேஷன் என்னது? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. உங்களுக்கு அந்த அக்கவுண்டிங் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூலதனம் சக பொறுப்பு சமன் என்னத்துக்கு சமன்? ரெண்டும் சொத்துக்கு. மூலதனம் சக பொறுப்பு சொத்துக்கு சமன். ஓகேயா? அப்ப அதுதான் இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் கேட்டா மெயின் கிளாசிபிகேஷன்ஸ் என்னது? அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், ஈக்விட்டி அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அசெட்ஸ் சொன்னா என்னது? சொத்து சொல்றது என்னது? ஒரு நிறுவனத்துல காணப்படுற பணத்தால அளவிடக்கூடிய பொருளாதார வளங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொத்துன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு நிறுவனத்துல, ஒரு வணிகத்துல காணப்படுற பணத்தினால அளவிடக்கூடிய ரிசோர்சஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொத்துன்னு சொல்லுவோம். அதத்தான் நம்ம அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் பெறுபேறு மூலம் நிறுவன உடைமையாக்கி கொண்டுள்ளது அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழே எதிர்கால பொருளாதார நன்மைகளை தரக்கூடியதா இருக்கும். இப்படித்தான்
இப்ப நீங்க இங்கிலீஷ்ல செய்வீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல தானே இருக்கு. எல்லாரும் இங்கிலீஷ்ல தானே செய்யணும். எஸ். நாங்க இங்கிலீஷ்ல தான் செய்யணும். எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் செய்யணும். ஆனா அதுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸையே நீங்க பாடமாக்கி அப்படி காப்பி அடிக்கணும்னு இல்ல. உங்களுக்கு என்ன சொத்துன்னு சொன்னா என்னன்னு சொல்லி விளங்குதோ, அத டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க. ஓகேயா? அப்ப இப்ப நெறைய பேர் செய்ற பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த புக்ல உள்ளத அப்படியே பாடமாக்கி, வசனம் மாறாம கொண்டு போய் எழுத பாப்பீங்க. அது உண்மையாவே செய்ய இயலாது. ஏன்னா, ரொம்ப எவ்வளோன்னு தான் பாடமாக்குவீங்க? சொத்துன்னா என்னன்ற விஷயத்த நீங்க மண்டைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க எழுதுறது ஈஸியான வேலை தானே. நம்மன்னா அப்படித்தான் படிச்சோம். நான் அதே விஷயத்த கொண்டு போயிட்டு நான் அங்கன பாடமாக்கி எழுத போனேன்னு சொன்னா, எனக்கு எந்த விஷயமே ஞாபகத்துல இருக்காது. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சொத்துன்னா என்னது? மூலதனம்னா என்னது? வருமானம்னா என்னது? அந்த மாரி என்னன்ற விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள உள்வாங்கிட்டு, அதுக்கு பிறகு அத டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கு பழகுங்க. இப்ப இல்ல, உங்களோட லெவல் 6 வரைக்குமே பாடமாக்கி எழுதாதீங்க. அந்தந்த விஷயத்த என்னென்ன விஷயம் என்னென்ன சொல்ல வர்றாங்கன்ற மெயின் பர்ப்பஸ நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? இப்ப சொத்து சொல்றது என்னது? ஒரு நிறுவனத்துல காணப்படுற பணத்தினால் அளவிடக்கூடிய ரிசோர்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொத்துன்னு சொல்லுவோம். அப்ப சொத்துண்ட மெயின் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அது பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கல் வாங்கலா இருக்கும். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்றுண்ட விளைவுகளா இருக்கும். ஓகேயா? 2வது அ எதிர்கால பொருளாதார நலன்களை தரக்கூடியதா இருக்கும். அதாவது அந்த டிரான்சாக்ஷன வச்சு உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு ப்ராஃபிட்ட பார்க்கொள்ளக்கூடிய ஒரு இதா இருக்கும். இப்ப சொல்லுங்க, இப்ப ஒரு காணி கட்டணும்னு நீங்க வாங்கி போடுறீங்க. காணி கட்டுறோம்னு சொல்றது நிறுவனத்துக்கு என்னது? அது ஒரு சொத்து. அது எதிர்காலத்துல எனக்கு என்ன நடக்கும்? அதனுடைய காணியோட விலை என்ன செய்யும்? கூடிக்கிட்டே தானே போகும். காணியோட பெறுமதி எப்பயுமே கூடிக்கிட்டே தான் போகும். அப்ப நான் நிகழ்கால கொடுக்கல் வாங்கல்ல வாங்கி வைக்கிறேன். ஆனா எனக்கு எதிர்காலத்துல அது என்னது? ஒரு பொருளாதார நலன தரக்கூடியதா இருக்குது தானே! அதுதான் நம்ம சொத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது என்னன்னா, பணப்பெறுமதியினால் அளவிடக்கூடியதா இருக்கும். எனக்கு கேஷ் அமௌண்ட் ஒண்ணு அதுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி அசெட் சொல்றது 2ஆ பிரிக்கும். தமிழ்ல சொன்னா நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துன்னு சொல்லுவோம். சரியா? இங்கிலீஷ்ல சொன்னா கரண்ட் அசெட்ஸ் நான் கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 விஷயம் இருக்கு. என்னது? ஒண்ணு கரண்ட் அசெட்ஸ், இன்னொன்னு நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகேயா? நான் கரண்ட் அசெட்ஸ் சொல்றது ஒரு நிறுவனத்துல நீண்ட நீண்ட கால பாவனைக்குரியதா இருக்கும். அண்ட் மீள் விற்பனை நோக்கமற்றவையாக காணப்படும். அத மீள விற்பனை செய்யற ஒரு நோக்கம் இல்லாம காணப்படும். அதுகளத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கரண்ட் அசெட்ஸ். காணி கட்டிடம், தளபாடம், இயந்திரம், மோட்டார் அதெல்லாம் நீண்ட கால பாவனைக்குரியது தானே. குறுங்கால பாவனைக்குரியது கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நான் கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். கரண்ட் அசெட் சொல்றது மீள் விற்பனை நோக்கத்திற்கான கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ற சொத்துக்களை தான் நாம கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். நாளாந்த செயல்பாடுகளின் போது மாற்றமடையக்கூடியவையாக இது காணப்படும். அதாவது சரக்கிருப்பு, காசு மீதி அந்த மாதிரி விஷயங்களை நாம என்ன சொல்லுவோம்? கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். ஓகேயா? இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அத ஃபர்ஸ்ட் 3ஆ பிரிங்க. உங்களோட காலம 3ஆ பிரிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க மெயின் கிளாசிபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் காலம்ல ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க மெயின் கிளாசிபிகேஷன். ரெண்டாவது காலத்துக்கு ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க சப் கிளாசிபிகேஷன்ஸ். மூணாவது போட்டுக்கொள்ளுங்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அப்ப மெயின் கிளாசிபிகேஷனுக்குள்ள முதலாவது எழுதுங்க அசெட்ஸ். அசெட்ஸ். சப் கிளாசிபிகேஷனுக்குள்ள எழுதிக் கொள்ளுங்க கரண்ட் அசெட்ஸ். முதலாவது கரண்ட் அசெட்ஸ். அசெட்ஸ் என்ன செய்யுது? ரெண்டா பிரியுது. ஒன்னு கரண்ட் அசெட்ஸ், இன்னொன்னு நான் கரண்ட் அசெட்ஸ். அப்ப கரண்ட் அசெட்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. மூணாவது எக்ஸாம்பிள் கோலத்துல போட்டுக்கொள்ளுங்க ஸ்டாக், டெபிட்டர்ஸ், ரிசீவபிள் பில்ஸ்,
cash, bank, petty cash, prepayments, short term investment. ஓகேயா? அப்புறம் சப் கிளாசிபிகேஷனுக்கு இல்ல, முதல்ல கரண்ட் அசெட்ஸுக்கு போட்டுட்டீங்க, அதுக்கு உதாரணம் எழுதிட்டீங்க. அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க நான் கரண்ட் அசெட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க ஃபிக்ஸ் அசெட்ஸ், land, building, equipments. Land, building, equipments. சரியா? அப்ப அசெட் சொல்றது என்னன்னு விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா? எஸ். ஓகே. அடுத்தது liabilities. liabilities சொல்றது வந்து தமிழ்ல பொறுப்புகள்னு சொல்லுவாங்க. அதாவது வணிகத்தினால வந்து ஒரு நிறுவனத்தினால செலுத்தப்பட வேண்டிய கடன்கள், அவங்க எதிர்காலத்துல வந்து செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் இல்லது கடப்பாடுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புகள்னு சொல்லுவோம். ஓகேயா? இதுவும் இதுல கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் பெருப்பேரா இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு நிகழ்வொன்றுட கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றுட பெருப்பேரா தான் இருக்கும், ரிசல்ட்டா தான் இருக்கும். ஓகேயா? எதிர்காலத்துல வெளிப்பாய்ச்சல், பொருளாதார வெளிப்பாய்ச்சல் ஒன்றே ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதாவது நான் கொடுத்து தேக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஓகே, இதுதான் இதுல கேரக்டர்ஸ். இதுவும் என்னது? ரெண்டா பிரியும். என்னது? நடைமுறை அல்லா பொறுப்புகள், நடைமுறை பொறுப்புகள். அப்ப நடைமுறை அல்லா பொறுப்புகளுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்ப நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்றது வந்து இப்ப நிதி நிலைமை கூற்று செய்வோம். அந்த நிதி நிலைமை கூற்று திகதியிலிருந்து ஒரு வருடத்தின் பின்னர் கொடுத்து தீர்க்க வேண்டிய கடன்கள் ஆகும். அதுகளத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா வங்கி கடன், ஈட்டு கடன் படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்குள்ள வரும். கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்றது நிதி நிலைமை திகதியிலிருந்து ஒரு வருடத்துக்குள்ள செலுத்த வேண்டிய கடன்கள் ஆகும். வியாபார கடன் கொடுத்தோர், வங்கி மேலதிகப்பட்டு, அற்றூர் செலவுகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகேயா? இப்ப நீங்க போட்ட அந்த சார்ட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. மெயின் கிளாசிபிகேஷனுக்கு கீழே லைபிலிட்டிஸ்னு போட்டுக்கொள்ளுங்க. லைபிலிட்டிஸ்னு போட்டுக்கொள்ளுங்க. ஓகேயா? சப் கிளாசிபிகேஷனுக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்க கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க கிரெடிட்டர்ஸ், பேங்க் ஓடி, payable bills, short term loan. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்குள்ள போட்டுக்கொள்ளுங்க லீசஸ், ஓகே. அடுத்தது ஈக்விட்டி. ஈக்விட்டி சொல்றது என்னது தமிழ்ல? உரிமைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம ஈக்விட்டின்னு சொல்லுவோம். அப்ப அப்படின்னா என்னன்னா ஒரு நிறுவனம் ஒன்றுல இருக்கிற ஓனர், உரிமையாளர்
மீள செலுத்தப்பட வேண்டியது இல்லன்னா அந்த உரிமையாளருக்கு இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உரிமைன்னு சொல்லுவோம். ஓகேயா? இது உரிமையாளருக்கு காசா வழங்கப்பட்ட தொகை, உரிமையாளருக்கு வழங்கப்பட்ட பௌதீக வளங்கள், நிறுத்தி வைத்த உழைப்புகள், அந்த மாரி விஷயங்கள் தான் இந்த ஈக்விட்டில வரும். சரி, அப்ப நீங்க போட்டுக்கொள்ளுங்க. மெயின்ஸ் கிளாசிஃபிகேஷனுக்குள்ள ஈக்விட்டின்னு போட்டுக்கொள்ளுங்க. அது 2ஆ பிரியாது. அதேதான் ஈக்விட்டி. சப் இதுக்குள்ளயும். எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க. கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ். உரிமையாளர் பற்று, அவர் போடுற மூலதனமும் பற்றுக்களும். கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ். மெயின் கிளாசிஃபிகேஷனுக்கு கீழ எழுதிக் கொள்ளுங்க இன்கம். அது இன்கமுக்கு சப்ல போட்டுக்கொள்ளுங்க கேபிட்டல் இன்கம். கேபிட்டல் இன்கம். எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க சேல்ஸ், ரெவல்யூஷன் ப்ராஃபிட். ரெவல்யூஷன் ப்ராஃபிட். சபுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க ஆபரேஷன் இன்கம். ஆபரேஷனல் இன்கம். அண்ட் அதுக்குள்ள எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க சேல்ஸ், received commissions, interest income. அது எல்லாமே என்னது? ஆபரேஷன் இன்கம். ஓகே, அடுத்தது மெயின் கிளாசிஃபிகேஷனுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பென்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க purchase fixed assets. சரி, இப்ப நான் சொல்றது சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க எனக்கு அக்கவுண்ட்ஸ் படிச்சவங்களா இருக்கிறீங்க 2 பேரும்? அக்கவுண்ட்ஸ் No, படிச்சவங்க. நான் ஆர்ட்ஸ். மேக்ஸா? No, ஆர்ட்ஸ் ஃபீல்ட். ஆர்ட்ஸ் ஃபீல்ட்ல படிச்சவங்களா? ஓகே. நம்ம ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு பார்ப்போம் கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு ஒரு கணக்கு நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லித் தரேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இன்னைக்கு கொஞ்சம். போர்ட் விளங்குதா? போர்ட் விளங்குதா? யா மேம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இந்த சைடுக்கு. இப்ப ஓகே. லைட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஹெட்டிங்க நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு சொன்னா, மெயினா நம்ம சொல்லுவோம் வந்து மூலதனம். நான் தமிழ்ல எழுதுறேன். இன்னைக்கு தமிழ்ல பாருங்களேன். பொறுப்பு சமன் சொத்து. இதுதான் இந்த ஹெட்டிங்ல சுருக்கம். மூலதனத்தையும் பொறுப்பையும் கூட்டினா சொத்துக்கு அந்த அமௌண்ட் சமன். ஓகேயா? இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஒரு உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனம் என்ன செய்யும்? ஒரு உரிமையாளர்
ஈடுபடுத்திய மூலதனம்னு சொன்னா எந்தெந்த விஷயம் அதிகரிக்கும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நான் டிரான்சாக்ஷன் சொல்றேன்னா இதுலயும் காட்டணும் இதுலயும் காட்டணும் அப்பதானே பேலன்ஸ் ஆகும். 10ம் பேலன்ஸ் ஆகணும். ஓகேயா? அப்ப மூலதன நான் சொல்ற விஷயம் மூலதனம் சரி இல்லாட்டி பொறுப்புல சரி வரணும், இல்லாட்டி 2ல கலந்தும் வரலாம், சொத்துலயும் வரணும். அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனம் என்ன செய்யும்? உரிமையாளர் ஒரு மூலதனத்தை ஈடுபடுத்தினா பொறுப்பு கூடுமா? மூலதனம் கூடுமா? மூலதனமும் கூடும், சொத்தும் கூடும். மூலதனமும் கூடும், சொத்தும் கூடும். மூலதனம் கூட பொறுப்பு இல்லையே. மூலதனம் கூடும், சொத்து கூடும். கொடுக்கப்பட்ட செயற்பாட்டு செலவுகள் ஒரு எக்ஸ்பென்ஸுக்காக ஒரு செலவு கொடுக்குறேன். அப்படியா இருந்தா என்ன செய்யும்? எது எதுல தாக்கத்தை ஏற்படுத்தும்? சொத்துல குறையும். சொத்துல குறையும். வேற எங்க குறையும்? உரிமையில குறையும். மூலதனத்துல குறையும். மேம் போர்ட் விளங்குது இல்ல மேம்? நீங்க லாஸ்ட் எழுதினது இப்ப விளங்குதா? ஓகே ஓகே விளங்குது. ஓகேயா? அடுத்தது காசுக்கு கொள்வனவுகள். காசுக்கு கொள்வனவுகள். அது எங்க தாக்கத்தை ஏற்படுத்தும்? காசு சொத்துல குறையும், சொத்துலயே அதிகரிக்கும். கடன் கொள்வனவுகள். கடன் கொள்வனவு செஞ்சா என்ன நடக்கும்? பொறுப்புலையும் கூடும், சொத்துலையும் பொறுப்பு கூடும். எங்களுக்கு அதிகரிக்கும், சொத்தும் அதிகரிக்கும். அடுத்தது உரிமையாளருக்கு காசு பற்று, ஓனர்கிட்ட காசு பற்று. அது என்ன நடக்கும்? மூலதனத்துல குறையும், சொத்துலையும் குறையும். அடுத்தது பெற்ற வருமானம். மூலதனத்துல கூடும், சொத்துலையும் கூடும். மூலதனத்திலையும் கூடும், சொத்துலையும் கூடும். அடுத்தது சரி, அடுத்தது ஒரு கணக்கு எழுதி கொள்ளுங்க. ஒரு கணக்கு சொல்றேன், அதை எழுதி கொள்ளுங்க. முதலாவது டிரான்சாக்ஷன் போடுங்க. கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் ரூபாய் 75,000. கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் ரூபாய் 75,000. ரூபாய் 25,000 கொண்ட பொருட்கள் இரண்டாவது டிரான்சாக்ஷன். ரூபாய் 25,000 கொண்ட பொருட்கள் ரூபாய் 40,000க்கு விற்பனை செய்யப்பட்டன. ரூபாய் 25,000 கொண்ட பொருட்கள் ரூபாய் 40,000க்கு விற்பனை செய்யப்பட்டன. மூணாவது டிரான்சாக்ஷன் போட்டுக்கொள்ளுங்க. உரிமையாளர் தனது வியாபாரத்திலிருந்து சொந்த தேவைக்கு ரூபாய் 5,000 காசாக எடுத்து கொண்டார். உரிமையாளர் தனது வியாபாரத்திலிருந்து சொந்த தேவைக்கு ரூபாய் 5,000 காசாக எடுத்துக்கொண்டார். நாலாவது டிரான்சாக்ஷன் போடுங்க. ரூபாய் 3,50,000க்கு ரூபாய் 3,50,000க்கு ஒரு வேன் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ஒரு வேன் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. அஞ்சாவது போட்டுக்கொள்ளுங்க. கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து
கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து ரூபாய் 7,500 ரூபாய் காசு பெறப்பட்டது. ரூபாய் 7,500 ரூபாய் காசு பெறப்பட்டது. இந்த சமன்பாடு கீழே பதிங்க பாப்போம். 2 நிமிஷம் தர சொல்லி கொடுத்ததை வச்சு. பேலன்ஸ் பண்ணணுமா மிஸ்? மேம் நீங்க கதைக்கிறது ஒன்றும் கேக்குது இல்ல. சாரி. இப்ப விளங்குதா? இப்பதான் விளங்குச்சு. நீங்க போர்டுல என்ன விளங்கப்படுத்தினு விளங்கல. ஓகே. இப்ப நான் 2வது உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? ரூபாய் 25,000 கொண்ட பொருட்கள் 40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதை நீங்க 2 மாதிரி எழுதலாம். 25,000 பொருட்கள் வந்து 40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்காங்க. அப்ப எனக்கு லாபம் எவ்வளவு? 15,000. 15,000 லாபம். நீங்க லாபம் எங்க கூடுன்னு சொல்லியும் போடலாம். சரி, நான் முதலாவது அப்படி போட்டு பார்ப்போமே. அப்ப லாபம் 15,000 என்ன நடக்கும்? எனக்கு லாபம் சொல்றது என்னது? மூலதனத்திலையும் கூடும், சொத்தும் 15,000 கூடும். சரியா? இல்லாட்டி சரி ஓ நீங்க எப்படி எழுதலாம்? 25,000 எனக்கு மூலதனம் போகுது, நான் பொருளை விற்பனை செய்யறேன். 40,000 எனக்கு வருது. சரியா? இதனால சொத்துமே என்ன செய்யுது? எனக்கு 40,000 கூடுது சொல்லியும் போடலாம். ஓகேயா? 15,000 மூலதனம் கூடுது, சொத்தும் 15,000 கூடுது. சரி நான் மாத்த சொல்லிட்டேன். சொத்து 40,000 வருது,
25,000 போகுது, 15,000 எனக்கு லாபம் வருது. இப்படியும் போடலாம், இல்லாட்டி 15,000 மூலதனம் லாபத்தையே டைரக்டா போடலாம். இந்த 2 மாதிரி எழுதலாம். ஓகேயா? மூணாவது, உரிமையாளர் தனது வியாபாரத்தில் சொந்த தேவைக்காக 5,000 ரூபாய் காசு பற்றினாராம். அதை எப்படி எழுதுவீங்க? அது எங்க குறையும்? மூலதனத்துல குறையும், சொத்துலயும் குறையுமே. சொத்துல குறையும் 5,000 ரூபாய். சரியா? அடுத்தது நான் என்ன சொன்னேன்? நாலாவது, ரூபாய் 3,50,000க்கு ஒரு வேன் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. கடனுக்கு கொள்வனவு செஞ்சா அது எனக்கு என்னது? பொறுப்பு. பொறுப்பு. அப்ப பொறுப்புல என்ன நடக்கும்? எனக்கு பொறுப்பு 3,50,000 நான் எதிர்காலத்துல கொடுத்து தேக்கணும். அதே மாதிரி எனக்கு சொத்து 3,50,000 வருது. ஓகே. அடுத்தது அஞ்சாவது, கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து 7,500 ரூபாய் காசு சேகரிக்கப்பட்டது. அது என்ன நடக்கும்? கடன்பட்டோர் எதுல வருவாங்க? உங்களுக்கு கொடுத்த சார்ட்ல பாருங்க, கடன்பட்டோர் எதுக்குள்ள வருவாங்க? சொத்து. அப்ப என்னத்துல டிரான்சாக்ஷன் நடக்கும்? சொத்துல கூடி சொத்துலயே குறையும். 7,500 சொத்துலயே கூடி 7,500 சொத்துலயே குறையும். உங்களுக்கு நான் சார்ட்ல இந்த மூலதனத்துக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொன்னேன், பொறுப்புக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொன்னேன், சொத்துக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொன்னேன். அப்ப டிரான்சாக்ஷன் நான் சொல்ற நேரத்துல அந்த டிரான்சாக்ஷன் வந்து பொறுப்பா, எங்களுக்கு மூலதனமா, சொத்தா, இல்லாட்டி சொத்துல மட்டும்தான் டிரான்சாக்ஷன் நடக்குமான்ற விஷயத்த பாருங்க. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி மூலதனத்துல என்னென்ன விஷயங்கள் வரும், பொறுப்புல என்னென்ன விஷயங்கள் வரும், சொத்துல என்னென்ன விஷயங்கள் வரும்ன்றது நீங்க பாடமாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் செய்யறது ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சொத்து கடன்பட்டவர் சொல்றது என்னது? ஒரு சொத்து எங்களுக்கு. அப்ப என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு? சொத்துலயே கூடி சொத்துலயே குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? கிளியரா? ஓகே மிஸ். ஓகே. அக்கவுண்டிங் சொல்றது வந்து நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட். இப்ப இது வந்து உங்களுக்கு பேசிக் தான் வருவாங்க அக்கவுண்டிங்ல இருக்கிற. இப்ப நீங்க A லெவல் காமர்ஸ் செய்றீங்கன்னு சொன்னா A லெவல் காமர்ஸ் போன முத நாள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது தானே. விஷயம் பேசிக் என்னென்ன இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டு வந்தா தான் எங்களுக்கு அதை கொண்டு போகலாம். அதே தான் யூனிவர்சிட்டி சிஸ்டமும். லெவல் 3ல இருக்கிறது வந்து பேசிக். இதெல்லாம் பேசிக் அடிப்படையான விஷயங்கள் தான். மூலதனம் சக பொறுப்பு சமன் சொத்து சொல்றது கணக்கீட்டு சமன்பாடு பேசிக் விஷயம் எதுல? அக்கவுண்டிங்ல. சோ அந்த மாதிரி விஷயங்களை தான் உங்ககிட்ட கேட்பாங்க. அப்ப நீங்க இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்து கொள்ளணும்னா, மூலதனத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரும், பொறுப்புல என்னென்ன விஷயங்கள் வரும், சொத்துல என்னென்ன விஷயங்கள் வரும்ன்ற நாலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கிற நேரம் ஈஸியா இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள் என்னென்னத்துல வரும். இன்னொன்னு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போற நேரத்துல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம இன்னைக்கு நம்ம பார்த்தோம் வந்து எந்தெந்த சோர்ஸ்ல எந்தெந்த புக்ல வந்து எந்தெந்த விஷயங்களை பதிவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கேட்டு வரும். அது இல்லாம நோட்ஸ் வரும். கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீடு வந்து ஏன் உதவி செய்து, அதனுடைய படிமுறைகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கேட்டு வரும். அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து இந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ்ல தான் சொன்னதுக்கான ரீசன் வந்து இந்த சப்ஜெக்ட் செய்யறவங்க வந்து எல்லாருமே காமர்ஸ் செய்தவங்க வரமாட்டாங்க. அப்ப பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம லாங்குவேஜ்ல தெரிஞ்சாதான் இங்கிலீஷ்ல கொண்டு போறது உங்களுக்கு ஈஸியா. நான் இப்ப டிரெக்டா இது இங்கிலீஷ்ல சொன்னேன்னு சொன்னா நிறைய பேருக்கு அது விளங்காமையும் போகலாம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல யாருக்கும் விளங்காம இருக்கா? இல்ல மேடம், கிளியர். கிளியர் தானே? அப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு எனக்கு இந்த லெவல் 6 ஆக்களுக்கு கிளாஸ் இருக்கு. நான் அது முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எப்ப போடுறதுன்னு சொல்றேன். பயப்பட தேவையில்லை. உங்களோட 27ஆம் தேதி முன்னுக்கு நான் முடிச்சிருவேன் உங்க சப்ஜெக்ட் எல்லாமே. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. கூட உங்களுக்கு நோட்ஸ் தான் வரும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கணக்கு செய்யறதுக்கு வேண்டி வரும். அப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் இது எல்லாமே நான் ஷேர் பண்ணி விடுறேன். அப்ப நாளையில இருந்து உங்களோட வேலைகள் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். எனக்கு லெவல் 6 ஆக்கள்கிட்ட வேலை நாளைக்கு இருக்கிறனால தான். இல்லாட்டி அது முடிச்சோடனே எனக்கு உங்களோட வேலை தான் இருக்குது. ஓகேயா? ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா போட்டு வைங்க, நான் என்னன்றதை பாக்குறேன். சரிதானே இப்ப? ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.